காசா போர் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடைபெற்று 10ஆம் தேதியிலிருந்து ஒரு அமைதிக்கு திரும்பி இருக்கிறது. மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு செல்ல தொடங்கி இருக்கிறார்கள். 2 ஆண்டுகள் கடுமையான போர், 67,000 உயிர்களை இந்த போர் பலிவாங்கி இருக்கிறது. இந்த அமைதி முயற்சியை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முன்னெடுத்தார். 20 அம்சங்கள் உடைய இந்த அமைதி முயற்சி இன்று கைகூடியிருக்கிறது. இப்போது இந்த அமைதி கையெழுத்து அப்படின்றது எகிப்தில் நடைபெறுகிறது. எகிப்தில் இந்த கையெழுத்தை 20 முக்கிய தலைவர்களின் முன்னிலையில் இந்த கையெழுத்தாக இருக்கிறது. அதற்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கிறார். இந்திய பிரதமருக்கும் அவர் அழைப்பு விடுத்திருந்தார். இதை ஒரு சர்வதேச அமைதி மாநாடாக மாற்றியிருக்கிறார்கள். ஏன்னா இந்த மாநாட்டினுடைய இந்த 20 பேர் கலந்து கொள்வதனுடைய நோக்கம் அப்படின்றது இஸ்ரேல் காசா அமைதி ஒப்பந்தம் தான். ஆனால் இதை சர்வதேச அமைதி மாநாடாக எகிப்து மாற்றி இருக்கிறது. ஸோ எகிப்து இதை அமைதி மாநாடாக மாற்றியிருப்பதன் மூலமாக பல நாடுகளுடைய தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இறுதி நேரத்தில் தான் இந்திய பிரதமருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதால் இந்திய பிரதமர் இதில் கலந்து கொள்ளவில்லை. அதே நேரத்தில் இந்திய அரசுடைய பிரதிநிதி, வெளியுறவுத்துறை இணை செயலாளர், வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் கலந்து கொள்வதாகலாம் தகவல் வந்திருக்கிறது. இதில் யாரெல்லாம் நம்முடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள்? இந்த அமைதி ஒப்பந்தம் முழுமையான ஒரு தீர்வை கொடுக்குமா இஸ்ரேல் காசாவுக்கு இடையே? இதை ஹமாஸ் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இன்னும் அவங்களுக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கிறது அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கிறது. செய்தியாளர் பாரதி ராஜா கூடுதல் விவரத்தோடு இணைகிறார். பாரதி ராஜா, எகிப்தில் சரம் அல் ஷேக் அப்படின்ற இடத்துல இந்த சர்வதேச அமைதி மாநாடு நடக்கிறது. இந்த மாநாட்டின் நோக்கம், இது எந்த தீர்வுக்கு இட்டு செல்லும், விவரிங்க. பார்க்கணும். இந்த மாநாட்டினுடைய ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்ற பாத்தீங்கன்னா 2023 அக்டோபர் 7 முதல் முறையா ஹமாஸ் முன்னெடுத்த தாக்குதல். ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்துறாங்க. இந்த தாக்குதல் தான் இந்த போருடைய, இஸ்ரேல் காசா போரினுடைய ஆரம்ப புள்ளியா இருக்கு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். 2 வருஷமா இந்த நீடித்து வந்த போர் கரெக்டா அக்டோபர் 8ஆம் தேதி ஒரு முதற்கட்ட முடிவுக்கு வருது. அன்னைக்கு சமாதான ஒப்பந்தம் அப்படின்ற ஒரு பேச்சு நடக்குது. 10ஆம் தேதி போர் நிறுத்தம், அக்டோபர் 10ஆம் தேதி 2025 போர் நிறுத்தம் அமலுக்கு வருது. ட்ரம்ப் இதை அதிகாரப்பூர்வமா அனௌன்ஸ் பண்றாரு. இன்னைக்கு அந்த ஒப்பந்தமானது கையெழுத்தாக இருக்கிறது. எங்க எகிப்துல கையெழுத்தாகும். இது ஒரு அமைதி மாநாடாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வெறும் இஸ்ரேல் காசா அந்த விவகாரம் மட்டும் இல்லாது இந்த மாநாடு என்பது பல்வேறு நாடுகளுக்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஒரு அடித்தளமாக இருக்கணும் அப்படின்ற வகையில தான் பல நாட்டு தலைவர்களுக்கு இந்த மாநாட்டுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதுக்கு